எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த மே மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுது. அதாவது இப்போ போடுற நீங்கள் ஒரு விதை நாளைக்கு அது ஒரு அறுவடைக்கு நிற்கும். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த மாதம்தான் உங்களோட வளர்ச்சிக்கு ஒரு அஸ்திவாரமாக இந்த மாதத்துலேருந்து தான் நிற்க போகுது. சரிங்களா? இது வரைக்கும் நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருந்தீங்க, வாழலை. ஆனால் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் ஒரு அடித்தளமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறேன். விருச்சிக ராசி எனக்கு தெரிஞ்சு கள்ளங்கவடம் இல்லாத ராசி யாருன்னா விருச்சிக ராசி தான். ஒவ்வொரு ராசிக்கு பாருங்கள் கோபம் இருக்கும், ஒரு ராசிக்கு பிடிவாதம் இருக்கும், ஒரு ராசிக்கு முன்கோபம் இருக்கும், ஒரு ராசிக்கு அதாவது ஆக்ரோஷம் இருக்கும். ஆனால் விருச்சிக ராசி எனக்கு தெரிஞ்சு சாந்தமான ராசி. எதை பற்றி எதுக்காகவும் கேர் எடுக்க மாட்டீங்க. அது வர்றதை வரட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ராசி. அதுக்கு தகுந்த மாதிரியே இதுக்கு மேலே நீங்கள் வாழ போகிறீங்க. இதுக்கு முதல் ஆதாரம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு கிரிவலம் போயிட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சப்போஸ் இல்லைங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் நான் தூரமாக இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அங்கே என்ன பக்கத்தில் கோயில் இருக்கோ வழிமுறை செய்யுங்க, கும்பிடுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி. மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. 1ஆம் தேதி 31ஆம் தேதி இந்த 2 நாளுமே பௌர்ணமி தான். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் தேதி அன்னைக்கு, அதாவதுன்றது அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப வாட்டி வதச்சி எடுத்துடுவார். வெயில் காலம், அதுதான் அக்னி. அந்த அக்னி நட்சத்திரன்றது 4ஆம் தேதி ஆரம்பித்து 28ஆம் தேதி தான் முடியுது. இந்த 25 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்க போகுது. இதை தாண்டி பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த மே மாதம் நான் எதை வச்சு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ உங்களுக்கு குரு பகவான் 8ல் இருக்கார், அஷ்டமத்து குருவாக இருக்கார். சரிங்களா? அதாவது அடுத்தது இந்த மே மாதம் 1ஆம் தேதி எப்படி பலன் சொல்கிறோமோ, அடுத்தது ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சமடைஞ்சு மகரத்தில் நீச்சமடைவார். உச்சமன்னா என்ன, நீச்சம்னா என்ன? உச்சமன்னா அதிர்ஷ்டம், நீச்சமன்னா செயல் இழந்துடுவார், வேலை செய்ய மாட்டார். அப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது கடகராசியில் அடுத்தது ஜூன் 1ஆம் தேதி உச்சமாகும்போது 3 ராசி பார்ப்பார். எப்பயுமே குரு 3 ராசி பார்ப்பார். அப்போ அடுத்தது குரு உச்சமடையும் போது 5வது ராசி, 7வது ராசி, 9வது ராசி, இந்த 3 ராசிக்கு நல்லது பண்ணுவார். அந்த 5வது ராசி யாருடைய ராசினா உங்கள் ராசி தான், விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. சரிங்களா? எப்பயுமே குரு வீட்டில், அதாவது செவ்வாய் உக்காந்தாலோ, செவ்வாய் வீட்டில் குரு உக்காந்தாலோ, இல்லை இந்த 2 கிரகம் ஒரு இடத்துல உக்காந்தாலோ, இவங்களுக்குள்ள தொடர்பு கொண்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? குரு மங்கள யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ குரு பகவான் அடுத்தது உங்கள் ராசியை பார்க்கும்போது நல்லதை மட்டும்தான் செய்வார். அது உச்சமடைஞ்சு, அதுவும் குறிப்பாக 5ஆம் இடமாக பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அற்புதமான வாய்ப்பு. ஓகே சார், இது அடுத்த மாதம் தானே வரப்போகுது, இந்த மாதத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம்ன்றது நம்மக்கிட்ட வந்தால் தான் அதனோட பலன் அப்படின்னு இல்லை. சரிங்களா? அதை நம்ம நெருங்கி வர 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 பார்த்தா நல்ல பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அதனால் உங்களுக்கு அடுத்தது குரு மாறுற தருணம் விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் போது நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இதுதான் முதல் வெற்றி உங்களுக்கு.
அடுத்தது உங்கள் ராசியாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இல்லையா? இப்போ உங்களுடைய செவ்வாய் பகவான் எங்கள் இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடம்னு சொல்கிறது யார் கூட இருக்கிறாருன்னா, அதாவது சனி பகவான் கூட இருக்கிறார். குரு வீட்டில் சனி பகவானோட இந்த 11ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கே மாறுறார். ஆமாங்க, மேசராசி அதாவது செவ்வாய் மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி செவ்வாய் தான். அப்போ அடுத்தது 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 மாதம் டைம் எடுத்துக்குவார். சரிங்களா? அப்போ ஒரு ரவுண்டு வர்றதுக்கு பாருங்கள், அதாவது 1.5 வருஷம் டைம் ஆகும். அப்போ மேச ராசிக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கு அடுத்தது செவ்வாய் போகணும்னா இன்னும் 1.5 வருஷம் ஆகும். அதனால் செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கே போகிற தருணம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. குரு பார்த்தா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆனால் 11ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்குறாரு. அப்போ இந்த 2 கிரகம் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல என்ன கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா தொழில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் சரியாக போகுது. சார் வேலையே பறி போச்சுங்க, வேலை எனக்கு இப்போ இல்லை, அதாவது நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் முயற்சி எடுத்துகிட்ருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பொறுத்துட்டீங்க. ஒரே மாதம் மட்டும் பொறுமையாக இருங்க, நிச்சயமாக போன வேலை உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு வேலை முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் நிலமை கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க, இந்த நிலமை மாறும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தது செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னாவே உங்கள் வீட்டில் வளகாப்பு, குழந்தைங்க பெரிய மனுஷி ஆகிறது, வீட்டில் விசேஷம் பண்ணுறது, சுபகாரியம் நடக்கிறது, கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்படும். சரிங்களா? ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சுபகாரியம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நிச்சயம் வீட்டில் சுபகாரியம் நடக்கும், தைரியமாக இருக்கலாம். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன் பாருங்கள் 7 இருக்கார். உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் யாருன்னாவே சுக்கிரன் தான். கலஸ்தரக்காரகன், மாங்கல்யக்காரகன், திருமணத்துக்கு அதிபதி. பொதுவாக இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலே இருக்கிறார். அப்போ 14 தேதி வரைக்கும் சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு அடுத்தது அவர் மிதுன ராசிக்கு மாறிடுவார். அப்போ சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியை வந்திருக்கிற நேரம் நிச்சயமாக இந்த குடும்பத்தில் சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், ஹெல்த்து பிரச்சனை எல்லாம் குறையும், குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும், உங்களுக்குள்ளார ஒரு அந்நுண்ணியம் பெருகும். இதனால் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேரலாம், பிரிஞ்ச உறவுகள் உங்களை தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்குள்ளார ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் புதன் ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். அப்போ அந்த 6ஆம் இடத்துல அதுவும் உங்களுடைய ராசியாதிபதி வீட்டிலேயே உட்காந்துருக்கிற தருணம் கரெக்டாக 15ஆம் தேதி அன்னைக்கு அதே இந்த சூரியனும் இந்த புதனும் அந்த 2 கிரகம் அப்படியே உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது நிச்சயமாக இந்த 15 தேதிக்கு மேலே இந்த இடத்துல பொண்ணு இருக்குது, இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு இந்த திருமண தடை உள்ளவங்களுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு திருமண தடைகள் விலக போகுது, புத்திர செல்வங்கள் குரு மாறின வாட்டி புத்திர செல்வங்கள் கொடுக்க போகுது, தொழிலில் இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. மொத்தத்தில் நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது என்னென்னா காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்னே வீடு கட்டிக்கணும். முன்னெச்சரிக்கையாக ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிங்க, அது உங்களுக்கு வெற்றியாகவே இருக்க போகுது. ஐயோ அதாவது நம்மளால முடியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடன்பட்ட ஒரு காரியம் செஞ்சாலும் அசையா சொத்தில் போடுங்க, அசையும் சொத்தில் போடாதீங்க. அது உங்களுக்கு அந்தளவுக்கு பெருமை இல்லை, வளர்ச்சி குறைவாக தான் இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட ஜாதகத்தை பாருங்கள், பார்த்துட்டு இது பண்ணலாமா இல்லை இதை பண்ணக்கூடாதா, இது பண்ணனா அது வெற்றியிலே முடியுமா இல்லை தோல்வியிலே முடியுமா, அது மட்டும் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்களுடைய வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.